பாடலோடு மீண்டும் ஒரு பாடலோடு செய்திக்கு போவோம். வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தூரும் மண்ணூலகம், வந்தூரும் மண்ணூரையில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா, தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா, தம்பியே தம்பி. மழை பொழிந்து பயிராகும் மழை போலும் நெல் விளையும், மழை பொழிந்து பயிராகும் மழை போலும் நெல் விளையும், மழையும் பயிர் விளைவும் தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் போதும் வந்தோம், தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் போதும் வந்தோம், தம்பியே தம்பி. வானம் என்னும் கூரையின் கீழ் வந்தூரும் மண்ணூலகம், வந்தூரும் மண்ணூலையில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா, தம்பியே தம்பி. உலகிலுக்கும் மக்கள் எல்லாம் உழைத்துணத்தான் வேண்டும் எனில் உழைப்பறியால் வாழுவதோ தம்பியே தம்பி, பலர் உடல் வருந்தி தாழுவதோ தம்பியே தம்பி, பலர் உடல் வருந்தி தாழுவதோ தம்பியே தம்பி. மக்கள் எனும் பேரிடத்தில் மகிழ்ந்திருப்பார் சிற்றிலவர், மகிழ்ந்திருக்கும் அவரடி கீழ் தம்பியே தம்பி, பலர் மாடுவதும் கொடுமை என்றோ தம்பியே தம்பி, பலர் மாடுவதும் கொடுமை என்றோ தம்பியே தம்பி. மகருக்குள் வேற்றுமைகள் மனவளரான அகரிகம், மனவளரான இலகு தம்பியே தம்பி, வெறும் மனமெடு போன்றதடா தம்பியே தம்பி. இந்த பாடலோடு அப்படியே தொடங்குறேன். இவருக்கு மீண்டும் வணக்கம். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிந்த நண்பர் ஒன்று கரூரில் கூட பணி விட்டுருக்கிறாங்க, மாற்றுத்திறமை பணி சிறப்பு பணின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் பாடி பிள்ளைகள் சின்ன மலையாள பிள்ளை உடனே பாடும். அதை வந்து வள்ளுவர் சொல்லுவார், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஆள் பார்த்து இடம் போகிறாங்க. ஒரு வகையில் முறைகள் இருக்கலாம், எல்லா நலன்களும் இருக்கும் ஒருவருக்கு ஏதேதோ ஓரிரு குறைகள் இருக்கலாம், ஏதேதோ ஓரிரு குறைகளுக்காகவே பொல்லான் அவனை புகழ்ந்திடாது, பொல்லான் அவனை புகழ்ந்திட நீ அவன் பொல்லாத சொல்ல சொல்ல உண்மை உணர்வுகள் உன்னில் கூட்டுவே என்று பாவலனை வெடித்துக்காக ஒரு பாடலை சொல்றார். வள்ளுவர் என்ன சொல்றாரு, உருவு கண்டு எல்லாமே இருக்கும், உருவத்தை பார்த்து என போறாங்க, உருள் பெரும் தேர்க்கு அச்சாமி அண்ணா உடைத்து, ஆளை பார்த்து இடம் போடாத பெரிய தேருக்கு அது ஓடுறதுக்கு எது காப்பாக இருக்குது, அச்சாமி கடைசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பேருந்து இருக்குது, வண்டி இருக்குது, அப்படிங்கிறத என்ன போட்டுருக்காங்க சக்கரத்தில் போட்டோமா இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும், சக்கரம் பெருசு தான், அது ஓடனா செய்யும், அது நட்டு இல்லைன்னா நட்டு சின்னதாக தான் இருக்கும். வள்ளுவர் அப்படின்னா சொல்ற உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அண்ணா உடைத்து என்று சொல்றாங்க. ஒரு முறை குன்றக்குடி அடியார் வந்து தந்தை பெரியாரிடம் திருக்குறள் பற்றி ஒரு நல்ல எண்ணம் வச்சிருக்கீங்க, அதில் உங்களுக்கு பிடித்த திருக்குறள் எது என்று கேட்கிறேன். தந்தை பெரியார் வந்து அவர் குரல் மேலே ஒரு பெரிய எண்ணம் தொடக்கத்தில் இல்லாமல் இருந்தது. அவர் சொன்னாரு, குடிசெய்வார்க்கு இல்லை பருவம், குடிசெய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். மக்களுக்காக தொண்டு செய்பவர்களுக்கு வந்து காலம் நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா மருத்துவர் அருணாசலம் சொன்னார் இல்லையா, அவர் என்ன சொன்னார், கொரோனா காலத்தில் வந்து அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார் செய்தியை தொடர்ந்து சொன்னது 20 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து செய்த பணிகளாக சொன்னார். அப்போ தலைக்கு நோய் வருதுன்னா அவர் இது பண்ணாரு, எந்த அது நான் மானம் காலம் கருதாமல் செய்தாருன்றது பெரியாருக்கு பிடித்த திருக்குறள். அந்த வகையிலே நீங்களெல்லாம் வந்து மிக சிறப்பான முறையில் தினசோட அறக்கட்டளையானது நல்ல முறையில் நடந்து வருவதை பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். அது நிறைய உள்ளங்கள்லாம் நண்பரை கொடுத்துருக்கிறது, அவருக்குலாம் அஞ்சு நன்றி. அடுத்து எப்படி சொல்லுவார் என்பது ஒரு செய்தியோட சொல்லுவாங்க. தெருவில் நம்ம வந்து பிச்சை மக்கள்லாம் இருக்கிறாங்க பார்க்கணும் இல்லையா, அதில் நம்ம தோல் சொல்லணும்.
ஆனால் அதுபோல நிலை இல்லாமல் இப்போ வந்து ஒரு அடைக்கலை கொடுத்து மக்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தெரிவிப்பார்க்கின்ற அந்த இரவலர்கள் நம்ம வந்து ஒரு கொடுமையான சூழ்நிலை சொல்லக்கூடாது. சொல்லாம நல்லவனோ இல்லை பொல்லாதவனோ நானும் விட்டை உன்னை இறக்கின்றான் கேட்கிறான். அவன் வெத்தத்தை விட்டு கேட்கிறான், உச்சை கேட்கிறான். நல்லவனோ பொல்லாதவனோ நானும் விட்டை உன்னை இறக்கின்றான், மானம் துறக்கின்றான். தம்பி இல்லை எண்ணாதே, தொல்லை எண்ணாதே, இருப்பது ஒரு துளி எடுத்துக்கொடு, இது சரி இது தவறேனும் ஆகை வீடு. பெரிய நியாயப்பாவெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா. வாக்கியம் அறிந்து பிச்சை போடுகின்ற ஒரு வேலை என்ன போல மானத்தை தொடர்ந்து கேட்கின்ற பொழுது அது இல்லை எண்ணாதே, தொல்லை எண்ணாதே, இருப்பதில் ஒரு துளி எடுத்துக்கொடு, இது சரி இது தவறு என்னும் ஆகை விடு என்று சொல்லுவார். மேலும் குருடனோ நொந்தியோ கூனோ கிடமோ பூசிடாமல் உன்னை கேட்கின்றான், தம்பி வாழ வேட்கின்றான். தம்பி திருடன் எண்ணாதே, தீயன் எண்ணாதே, தேய்திடாது, இருப்பது ஒரு சிறிது கொடு, இது தீது இது சரி எனும் ஆய்வை விடு. நோயனோ பேயனோ நோஞ்சனோ தடியனோ 100 பேர் நடுவில் கை ஏந்துகின்றான், உயிர் காந்துகின்றான். தம்பி போய் வா என்பதும் புகழூன் அறிவதும் உண்மை என்று அறிவாய். கொடை பெரிது, இது பொய் இது மெய் என்னும் எடை சிறிது. பொய்யனோ மெய்யனோ போலியோ காலியோ போக்கின்றி வந்து கை நீட்டுகின்றான், பல்லை காட்டுகின்றான். தம்பி வெய்ய உரைப்பதும் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் இது பண்ண வேண்டாம் என்று சொல்லி பாபர் ஆக இரவுடலுக்கு ஏற்க வேண்டும். இதே ஒரு காட்சியாக அந்த பொன்னின்காட்டு பக்கம் இந்த பக்கம் மருத்துவமனை பக்கத்தில் வச்சிங்களேன் இரவுடல் கேட்கிறாங்க.